வணக்கம் நண்பர்களே. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். இப்போ நம்ம 5th பேட்ச் முடிச்சுட்டு 6th பேட்ச் ஆரம்பித்தாச்சு. இப்போது நம்ம எவ்வளோ முட்டை தொகுதி வச்சுருக்கோம் அப்படின்னா 60 முட்டை தொகுதி தான் வச்சுருக்கோம். நம்மளுடைய தோட்டத்தில் தலைகள் இல்லாத காரணத்தினால, சரிங்களா. ஸோ இருக்கிற தலைகளை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு 60 முட்டை தொகுதி மட்டும் நம்ம வச்சுருக்கோம் நண்பர்களே. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் வைஸாக கண்டிப்பாக பத்தாது. ஸோ நம்மளுக்கும் சரி டைமிங் வெயிட் பண்ண வேண்டியது சூழ்நிலையில் இருந்துச்சு. அந்த டைமிங்கை வேஸ்ட் பண்ணாமல் சரி இருக்கிற தலைகளுக்காண்டி கொஞ்சம் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இப்போ தடவை வாங்கின 100% கிடைச்ச ஜாக்கியில் தான் இப்போயும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்திருக்க தொகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா நல்லாவே இருக்குது, சரிங்களா. குவான்டிட்டி நல்லா இருக்குது. புழு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தோல் உரிப்பு முடிச்சிருச்சு. இன்றைக்கி ஈவினிங் நம்ம முதல் இறை வச்சுருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி ஈவினிங் நம்ம முதல் இறை வைக்க ஆரம்பித்தாச்சு, சரிங்களா. இனி நம்ம வரப்போகிற நாட்களில் எந்த மாதிரி நம்ம இந்த பட்டுப்புழுவை வளர்த்து வேல்யூ ஆடட் பண்ணுறோன்ற விஷயத்த நான் உங்ககிட்ட வரும் வீடியோக்களில் பதிவு செய்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டிசீஸும் இல்லாமல் நல்லபடியாக புழுக்கள் இப்போ வந்திருக்கு. எல்லா புழுக்களுமே பார்த்திங்க அப்படின்னா 100% தோல் உரிப்பு முடிச்சிருக்கு. 80%, 70% இல்லை, 100%. ஸோ அந்த 100% தோல் உரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம முதல் ஃபீடை கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். முதல் ஃபீட் கொடுக்கணும். கொடுக்க ஆரம்பித்தோம்லேயும் இந்த தாய் பெட்லேருந்து நம்மளுடைய பெட்டுக்கு மாற்றிடணும், சரிங்களா. ஸோ அது நம்மளுக்கு இந்த 2 நாள் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இன்றைக்கி தலைகள் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தலைகள் வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்மளுடைய ரேக்கில் அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஷிஃப்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா தெரியும். அதில் எல்லா புழுக்களுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த தலைகள் மேலே ஏறி உட்காந்ததுக்கப்புறம் நம்ம தலைகளை மட்டும் தூக்குனா போதும். அதில் ஒட்டிட்டு வரும் 100, 150 கணக்கான புழுக்கள். அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு நண்பர்களே. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. இப்போ தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, ஜில்லுன்னு தான் இருக்குது. இப்போ கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, சரிங்களா. ஸோ கிளைமேட்டை பொறுத்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பட்டுப்புழு வளர்ப்புக்கு நம்ம தேனி மாவட்டத்தில், சரிங்களா. ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு. நாளைய வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.